உங்க வாழ்க்கையில நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையா இருந்தாலும், முன்னாடி வழி தெரியல அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பிளானை வச்சிருக்கிறார் அப்படின்றத மறக்காதீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லலாமா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை வசனமா தான் சொல்லுகிறது. உங்கள் பேரில் கர்த்தர் நினைத்திருக்கிற நினைவு, அந்த முடிவு, அந்த பிளான் தீமைக்கல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவானது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ளும் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அம்மா விடலாம், அப்பா விடலாம், தம்பி விடலாம், சகோதரன் விடலாம், தங்கச்சி விடலாம், பசங்க விடலாம், யார் உங்களை விடலாம். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில நீங்களும் இருக்கலாம். ஆன்லைன்ல நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்களும் இருக்கலாம். ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க எங்க போனாலும் அங்க அவருடைய பிரசன்னம் முன்ன போய்கிட்டே இருக்கும். நீங்க எங்கே சென்றாலும் அங்கே அவருடைய சமூகம் முன்னு பின்னுமாய் சென்று கொண்டே இருக்கும். கரங்களை தட்டலாமா? இப்ப நம்ம அவரை பார்த்து சொல்ல போறோம், நான் எங்க போனாலும் நீங்க வாங்கப்பா. பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எங்கே போனாலும் உன் பிரசன்னம் முன் போகணும், எங்கே சென்றாலும் உன் சமூகம் முன் செல்லணும். சொல்லி பாடலாமா? எங்கே போனாலும் உன் பிரசன்னம் முன் போகணும், நான் எங்கே சென்றாலும் உன் சமூகம் முன் செல்லணும். நீர் இல்லாமல் ஒரு அடியை கூட என்னால் எடுத்து வைக்க முடியாதையா. உன் துணை இல்லாமல் ஒரு முடிவை கூட என்னால் எடுத்து சொல்ல தெரியாதையா. கரங்களை உயர்த்தி, உங்க பிரசன்னம் போதுமே, பிரசன்னம் வேண்டுமே, உங்க பிரசன்னம் தான் எந்த விருந்தாகுமே. உங்க வசனம், வசனம் போதுமே, உங்க வசனம் தாருமே, உங்க வசனம் தான் எந்த மருந்தாகுமே. பாருங்க, அவரை பார்த்து சொல்லலாம், ஆகாரின் தேவன் என் தேவன் தானே, உங்க சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன், உங்க பிரசன்னத்தை விட்டு, உங்க வார்த்தையை விட்டு நான் என்ன செய்வாண்டவரே. என்னால ஏன் சொந்த வார்த்தையினால திட்டத்தினால நடக்க முடியாது, நீங்க உங்க வார்த்தை எங்களுக்கு தாங்க. இப்போ ஒருவேளை நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கலாம், நீங்க உங்க வார்த்தை எனக்கு தாங்க, உங்க வழிநடத்துதல, உங்க போதனையை எனக்கு தாங்க, உங்க டீச்சிங்ஸை எங்களுக்கு தாங்க, நாங்க அதன் வழியா நடக்கிறோம். சொல்லி பாடலாமா? நான் எங்கு போவேன் உன் சமூகத்தை விட்டு, வேறென்ன செய்வேன் உன் வார்த்தையை விட்டு. நான் எங்கு போவேன் உன் சமூகத்தை விட்டு, வேறென்ன செய்வேன் உன் வார்த்தையை விட்டு. நான் வாழ்வதே வெறும் உணவால் அல்ல, உம்மை நினைத்து வாழும் நினைவால்தானே. என் உயிர் வாழ்வதும் வெறும் அப்பத்தால் அல்ல, அப்பா உம் வாயின் ஜீவ வார்த்தையால் தானே. உங்க பிரசன்னம் போதுமே, உங்க பிரசன்னம் வேண்டுமே, உங்க பிரசன்னம் தான் எந்த விருந்தாகுமே. உங்க வசனம் போதுமே, உங்க வசனம் வேண்டுமே, உங்க வசனம் தான் எந்த மருந்தாகுமே.